யோசேப்பினுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். யோசேப்பு குறித்து நாங்கள் பார்க்கறதுண்டா கற்றுக்கொள்றதுண்டா வேதத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இவ்வளவு வருஷமா நாங்கள் நிறைய போதனைகளை கேட்டிருக்கோம். டிவிலையும் யோசேப்பு பற்றி நிறைய போதனைகளை பார்த்திருக்கோம். இங்கேயும் நாங்கள் சபைகளில் கடந்த 12 கிழமைகளாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நான் இன்றையோடு இந்த யோசேப்பு குறித்து இந்த இடத்துல போதிக்கிறத நான் இன்றையோட போதிச்சு முடிக்க போகிறேன். அடுத்த கிழமையிலிருந்து நாங்கள் ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஜெபத்தை பற்றி நிறைய காரியங்களை ஆண்டவர் கடந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்த கடந்த ஒரு 2-3 வருடங்களாக ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நான் ஜெபித்த உண்டு. அந்த ஜெபத்துக்கு தேவன் நிறைய பதில்களை தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சில கூட்டங்களில் ஜெபம் எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரத்தில் எப்படி ஜெபிக்கணும், வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், ஜெபத்தின் ஆண்டவர் 100% பதில் தருவார், அந்த நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை கேட்பாருன்னு நிறைய காரியங்களை நான் கற்றுத்தந்தேன். வருகிற நாட்களில் நான் ஒரு சில வாரங்களா அந்த ஜெபத்தை குறித்து ஆழமா நான் பேச போகிறேன். அப்போ இன்றைய நாட்களுமாய் நாங்கள் யோசேப்பை குறித்து இன்றையோடு நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். ஆனால் முடிவல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஆதியாகமம் 12 வரைக்கும், அதில் 12 வரைக்கும் நீங்கள் ஆதியாகமம் 50 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போயிட்டு திருப்பி அந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கணும். திருப்பி அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். ஆதியாகமம் 12 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஆபிரகாமை பற்றினான அங்கே சம்பவம் இருக்குது. தேராகுவினுடைய மகனாகிய ஆபிரகாம் அவங்க ஒரு சிலை செய்கிற தொழிலில் அவங்க ஈடுபடுறாங்க. தகப்பன் பிள்ளைகளால் சேர்ந்து ஒரு சிலைகளை விக்கிரகங்களை செய்கிற தொழிலில் அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க ஒரு கடவுளுக்கு அவங்க பிரஜாதிகளா இருக்கிறாங்க, அந்நியரா இருக்கிறாங்க, ஆண்டோட அறியாத கூட்டமா இருக்கிறாங்க, எந்த தகுதியும் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த தகுதி இல்லாத, ஆண்டவர் அறிகிற அறிவில்லாத அந்த ஜனங்களை தேடி ஆண்டவர் போறாரு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அந்த ஜனங்களை தேடி போய் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு எந்த தகுதியுமே அவனுக்கு இல்லை. அவன் நிமித்தம் நம்மளை உலகத்துல விசுவாச மாற்றத்தார உண்டாக்குறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆபிரகாமுக்கு எந்த தகுதியும் இல்லை. தாழ்மையா இருக்கிறவன், குறைவுல இருக்கிறவன். ஆனா ஆண்டவர் அவனை நிறைவாக்கும்படிக்கு, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவனை தேடி போறாரு. இப்ப பாருங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. அவங்க ஆபிரகாமுடைய நாட்கள்ல நிறைய பேர் சூரியன் சந்திரனை வழிபட்டாங்க, நிறைய பேர் மரங்களை வழிபட்டாங்க. இன்றைக்கும் வழிபட்டவங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல அதிகமா அவங்க சூரியன் சந்திரனை வழிபட்டது உண்டு. அதே போல மரம் செடி கொடிகளை வழிபட்டது உண்டு, ராஜாக்களை வழிபட்டது உண்டு. நாங்க தானியலுடைய சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறோம். தானியலுக்கு அவங்க சொல்றாங்க, நீ ராஜாவை என்ன செய்யணும், அந்த ராஜாவுடைய பொற்சிலையே பணிந்து கொள்ளணும். ஆனா அவன் என்ன செய்யல, பணிந்து கொள்ளல. அவன் போயிட்டு வழக்கத்தின்படியே என்ன செய்யறான், எருசலேமுக்கு நேராக அவன் முழங்கால் படிட்டு ஜெபத்துல தரித்து இருக்கிறான். அவனுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கிறான். அவன் கடவுளை தேடுறதுல உறுதியா இருக்கிறான். நீ என்னத்தான் செய்தாலும் நான் என்ன செய்ய போறது இல்லை, நான் அதுக்கு முழங்கால் படியில போறது இல்லை. கடைப்படையில் நிறைய சம்பவம் பார்க்கிறோம். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத நபர்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்டவங்கள தான் இருக்கோம். எத்தனை உபத்திரவங்கள், சோதனைகள், நிந்தைகள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த தெய்வத்தையோ எந்த காரியங்களையோ எந்த மனிதனையோ நாங்கள் வணங்க கூடாது. அவர் ஒருவரே தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அவர் ஒருவரே மனுஷனை உண்டாக்கினவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ரட்சிப்பு மனுஷனால் உண்டானது அல்ல, எந்த அமைப்புகளால் உண்டானது அல்ல. இந்த கட்டடம் நம்மளை ரட்சிக்க முடியாது, நாம ரட்சிக்க முடியாது, எந்த ஊழியக்காரங்களை ரட்சிக்க முடியாது. மனுஷனை ரட்சிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவரே தேடி வந்து ரட்சிக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிப்புக்காக அங்க இங்க ஓடுறாங்க. இன்றைக்கு நிறைய திருச்சபைகளுக்கும் பாருங்க, திருச்சபைகள் பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளும் இப்படிப்பட்ட மாய்மாலத்துக்குள்ள இருக்கிறாங்க. தங்களுடைய வியாதிகள்ல இருந்து, தங்களுடைய நோய்கள்ல இருந்து அவருக்கு கோல் பண்ணா, அவருக்கு கருதாடினா ரட்சிப்பு கிடைக்குமா, வியாதிகளுக்கு விடுதலை கிடைக்குமா என்று நிறைய ஊழியக்காரங்களை தேடி போறாங்க, நிறைய தீர்க்கதரிசிகளை தேடி போறாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றா, நாங்க அவரிடத்துல தேடி போய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவையில்லை, அவர் நம்மளை தேடி வந்து ரட்சிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நம்ம எல்லாருக்குமே சகையினுடைய கதையும் தெரியும். சகையும் இயேசுவை தேடி என்ன செய்யறான், அத்தி மரத்துக்கு மேல ஏறி பார்க்கறான். காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி அவன் என்ன செய்யறான், தன்னுடைய சுயநீதியை காண்பிக்க பார்க்கறான். அவன் என்ன செய்யறான், தன்னுடைய பலத்தினால ஆண்டவரை பார்க்கலாமோ என்று எதிர்பார்க்கிறான்.
ஆனா என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, வெகு கூட்டமா இருக்குது. ஆனா அந்த தெய்வம் என்ன செய்யறாரு பாருங்க, அவரை தேடிக்கொண்டிருந்த அவரை நோக்கி வர்றார். சகேயுவே இறங்கி வா, நான் வீட்டுல தங்கணும். அவன் கூப்பிடவே எனக்கு வீட்டுக்கு வாங்கண்டு, அவன் தேடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான், பார்க்க முடியல. இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரை நாங்களும் என்ன செய்யணும், அங்க அற்புதம் கிடைக்கும், இங்க அற்புதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஓடி அங்கங்க அசைஞ்சு ஓடி பார்த்தோம், விடுதலையே கிடைக்கல. இன்னைக்கு நம்ம எங்கேயும் ஓட தேவையில்லை. ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. உங்களுடைய விடுதலை உங்களுக்குள்ள இருக்குது. அதான் நாங்க 2 கொரிந்தியர்ல நம்ம பல நாட்கள்ல பார்த்தோம். 1 கொரிந்தியர் 2:9 பார்த்தோம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டு பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சத்தியத்தின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை போதித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்ப இதே போலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் அவன் தெய்வங்களை, உலகத்தின் தெய்வங்களை, மனுஷன் வழிபடுகிற சிலைகளை, தெய்வங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தகப்பனாரோட சேர்ந்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவனை ஆண்டவர் தேடி போறார். ஆண்டவர் தேடி போறார். தேடி போய் என்ன செய்யறாரு, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்றாரு, நீ உன் தகப்பனையும் வீட்டையும் நீ இருக்கிற தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்றைக்கு அவன் ஆபிரகாம் ஆண்டவரை கண்ணால பார்க்கல, அவருடைய சத்தத்தை கேட்கிறான். இவ்வளவு நாள் அவன் கையால செய்த தெய்வம் அவனோட பேசல, அவனோட பேசல. எத்தனையோ வருஷமா அவனுடைய தகப்பனார் அந்த தொழிலில் ஈடுபட்டாரு, இவனும் அந்த தொழிலில் ஈடுபட்டான். ஆனா எத்தனை தெய்வங்களை செய்தாலும், எவ்வகையான தெய்வங்களை செய்தாலும், எத்தனை மார்க்கத்தாருக்கு அவனுடைய தெய்வங்களை சிலையா செய்து கொடுத்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்யல, இவனோடு பேசல. ஆனா ஒரு நாள் பேசுகிற தெய்வம், காணப்படாத தெய்வம் அவனோடு இடைப்பட்டார், அவனோடு பேசினான். இது வாயிலிருந்தும் பேசல. நம்முடைய ஆண்டவர் காணப்படாத தெய்வம், ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமா இருக்கிற தெய்வம், அந்த ஏலோகிம் தெய்வம், யெகோவா தெய்வம் ஆபிரகாமோடு பேசினான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? இன்னைக்கு உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிச்ச, காணாதவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் அவர் மேகத்தின் மத்தியிலே நம்ம அழைத்துக் கொண்டு போக வரும்போது நிச்சயமா இந்த கண்கள் அவரை காணும். எதிர்பேராமன் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தோட தான் நாங்க என்ன செய்யறோம்? பவுல் சொல்லுகிறது போல விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடு. எல்லாம் என்ன நோக்கத்துக்காக நாங்க செய்யறோம்? இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவர் வரும் பொழுது நம்மளை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்ளுவார். மகனே, உன்னுடைய ஓட்டத்தை நீ சிறப்பா ஓடி முடித்த, நீ என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு அவர் நம்மளை சொல்லி அழைக்கணும். அந்த நோக்கத்துக்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு தான் நாங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. 75 வயசுல சொல்றாரு. 24 வருஷமா நடக்கவே இல்ல. நடக்காததுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனா அதுக்கு காரணம் ஆண்டவர் மாத்திரமல்ல, அதுக்கு காரணம் அவன் தான். அவனுடைய மனைவியும் அவனுடைய வாயும் தான் காரணம். அவனுக்கு நடந்த சூழ்நிலைகள் காரணம். அவன் கர்த்தரை பார்க்கறத விட்டு நிறைய நேரத்துல சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருந்துட்டான். மனைவி சில நேரத்துல ஆபிரகாம் ஆண்டவர் நம்பி இருக்கும் போது மனைவி மூலமா சில சோதனைகள் வருது. மனைவி மூலமா அவன் என்ன செய்யறான்? ஆகாரோட செய்து அவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். இப்ப பலவிதமான சூழ்நிலைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்து 24 வருடங்களாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொள்ளாம தடை மேல தடைகள் வந்து கொண்டே இருக்குது. தடை மேல தடைகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் அவனை விடவே இல்லை. இவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்தாலும், ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்க மறந்தாலும், ஆண்டவர் ஆபிரகாமை மறக்கல. திருப்பி திருப்பி வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கிட்டத்தட்ட 30 தடவைக்கு மேல சொல்றாரு. 30 தடவைக்கு மேல சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 30 தடவைக்கு மேலதான் சொன்னாரு. நமக்கு 1000 தடவை சொல்லி இருக்கிறார். எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறார். நிறைய ஊழியக்காரன் மூலமா சொல்லி இருக்கிறார். நம்ம வேதத்தை படிக்கும் போது சொல்லி இருக்கிறார், என் மகனே என் புத்தியை கேள், அந்த வசனத்தை பாரு, தியானி, இரவு பகல் தியானி. சொல்லாத நாட்களே இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆமீன் போடுறோம், நம்புறோம், விசுவாசிக்கிறோம்.
ஆனா நம்ம சபையை விட்டோ ஊழியக்காரனை விட்டோ கொஞ்சம் தள்ளி போன உடனே பைபிளை கொஞ்சம் கீழே வச்ச உடனே நமக்கு திருப்பி சந்தேகங்கள் வந்துடுது, திருப்பி பழைய புத்தி வந்துடுது, அவிசுவாசம் வந்துடுது. இதனாலதான் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆண்டவர் காரணம் அல்ல, நாங்கள் சுகத்தை பராமரிப்பதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல, அவர் சுகத்தை தருகிறவரா இருக்கிறார். இப்பவே நாங்கள் விசுவாசித்தா அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். இப்பவே நாங்கள் விசுவாசித்தா நமக்கு தேவையான காரியம் ஆண்டவர் அதிகமா கொடுக்கிற அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக தேவன் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அவர் எவ்வளவு நம்புறீங்க, அவர் எப்படிப்பட்டவரா நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் நாங்க இன்னும் அவரை நம்பணும், இன்னும் விசுவாசிக்கணும், இன்னும் அவரை ஆராதிக்கணும், இன்னும் அவரை கிட்டி சேரணும். இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவன் என்ன செய்யறான்? அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, ஈசாக்கு பிறந்துட்டான். 25 வருஷத்துக்கு பிறகு 99வது வயதுல 3 தூதர்கள் வர்றாங்க. அதுல ஒருத்தர் தேவனுடைய தூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றார். வந்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க, மரத்துக்கு அவங்க இருக்க வச்சுட்டு ஆபிரகாம் என்ன செய்யறான், இங்க இருங்க நான் போய் அவங்க 3 தூதர்களுக்கு என்ன செய்யறான், சமைத்து கொடுக்குறான். ஆட்டை அடித்து சமைத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, திருப்தியான பிறகு என்ன செய்யறாங்கடா ஆபிரகாம் மட்டும் சொல்றாங்க, உட்பவ கால திட்டத்துக்குள்ள உனக்கு ஒரு குழந்தை உடைய கருத்துல இருக்கும். அது மாத்திரம் சொல்லல, அவனுக்குரிய பேரையும் சொல்றார். அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு நீ பேரிடுவாயாக. ஈசாக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து சிரிப்பு. இவ்வளவு நாள் இந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை உனக்கு கிடைக்கணும்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளையை நினைச்சு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிற. ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு ஈசாக்கை தருவார். உன்னுடைய முகத்தில் அந்த ஈசாக்கை பார்த்த உடனே ஒரு அளவுக்கு அடர்ந்த விதத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு முகம் வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்றார். அப்ப பாருங்க, அதை அவன் சொல்லும் போது அவன் என்ன செய்யறான், அப்பையும் பின்னிக்கு இருந்து சாராள வீட்டுக்கு பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறார், சந்தேகப்படுறார், சிரித்து கொண்டிருக்கிறார். அங்க அது தெரிஞ்சிருச்சு, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, தேவனுடைய தூதனானவருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க ஆபிரகாம் சொல்றாரு, அவன் மனைவி சிரிச்சு கொண்டிருக்கிறாள். அவன் அங்க இருந்து சொல்றான், இல்ல நான் சிரிக்கல, இல்லைன்னா இல்ல நீ சிரித்த அப்படின்னு சொல்றான். அவர் கடினமா சொல்லிட்டு போறாரு, நிச்சயமா அவனுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் ஈசாக்கு பேர் சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்னபடி ஈசாக்கு என்ற குமாரன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு சரித்திரமெல்லாம் தெரியும். ஈசாக்கு யாக்கோபு ஏசான்ற பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாரு, யாக்கோபை தெரிந்து கொள்றாரு. இப்ப யாக்கோபுடைய சம்பவம் நமக்கு தெரியும். யாக்கோபு என்ன செய்யறான், எல்லாத்தையும் விட்டுட்டு யாக்கோபு என்ன செய்யறான், ஏசாக்கு பயந்து போற வழியில ஆண்டவர் பெத்தேல் என்ற இடத்துல அவனோடு பேசுறாரு. ஆண்டவர் அவனோடு இடைப்படுறாரு. அவனை வெறும் கோலும் கையுமா போறான். ஆனா திருப்பி வரும்போது, திருப்பி யோசிக்கிற காலத்துல திருப்பி வர்றான். இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். யோசிக்கிற காலத்துல யார் வரலா, யாக்கோபும் அவனுடைய 72 பேர், அவனோட 72 பேர் வர்றாங்க. அவனுடைய குமாரன் மற்ற 10 சகோதரன் வர்றாங்க. பெஞ்சமின் வர்றான், 11வது சகோதரன் பெஞ்சமின், 12வது சகோதரன் பெஞ்சமின் வர்றான். பெஞ்சமின் வரும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா வரும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு திருப்பி வர்றாங்க. எத்தனை பேர் ஆனோன்னு சொல்றீங்க? அப்ப யாக்கோபுடைய காலத்துல அங்க ஏசாவை சந்திக்க வரும்போது அப்படித்தான் வந்தான். அப்ப ஏசாட்ட பார்த்து கேட்கிறான். ஏசாவுக்கு பயந்து வர்றான். பயந்து வந்து என்ன செய்யறான், ஒரு காரியத்தை கொடுக்குறான். அப்ப சொல்றான், இவன் என்னடி இருக்குது எனக்கு தேவைண்டு. ஆனா யாக்கோபு எப்படி சொல்றான்டா, என் ஆண்டவர் எனக்கு வேண்டியதற்கும் அதிகமா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், வேண்டியதற்கும் அதிகமா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை பற்றி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீங்க வீட்டுல போய் இந்த காரியங்களை ஆழமா தியானிங்க, இன்னொரு நாள் நாங்க அதை பார்ப்போம். அப்ப யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யாக்கோபு அதிகமா அவனுடைய மனைவிமார்ல ஒருத்தி அதிகமா நேசித்தான். அவருடைய பேர் என்ன, ராகேல். யாரை நேசித்தான், ராகேலை நேசித்தான். ராகேலுக்கு பிள்ளை இல்லாம இருக்குது. கடைசியா 11வதா பிறக்கிறான். ராகேலுக்கு பிறக்கிறான் யாரு, யோசேப்பு. இப்ப நம்ம அவனை பத்தி தான் பார்க்கிறோம். ராகேலுக்கு பிறந்த 2வது பிள்ளை தான் யாரு, பெஞ்சமின். முதலாவது பிள்ளை யோசேப்பு, 2வது பிள்ளை பெஞ்சமின். இப்ப பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில பெஞ்சமின் இப்ப பிறக்கல. யோசேப்பு மேல அவனுக்கு அளவுக்கு அதிகமான பிரியமா இருக்குது. யாருக்கு, யாக்கோபுக்கு அளவுக்கு அதிகமான பிரியமா இருக்குது. ஏனென்றால் அவன் ராகேலுக்கு பிறந்திருக்கிறான், அதுவும் முதிர் வயதா இருக்கும் போது பிறந்திருக்கிறான். இப்ப யாக்கோபுடைய பாசம் அளவுக்கு அதிகமான விதத்துல அவங்க யோசேப்பின் மேல ஊற்றப்படுது. இப்ப அந்த நேசத்தின் வாயிலாக இவன் என்ன செய்யறான், யாக்கோபு என்ன செய்யறான், தன்னுடைய நேச குமாரனுக்கு
தன்னுடைய நேச குமாரனுக்கு, ராகேலுக்கு பிறந்த குமாரனுக்கு என்ன செய்யறான்? ஒரு உயர்தரமான ஒரு வஸ்திரத்தை, பலவர்ணமான அங்கியை உடுத்தினான். ஆனா அது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? 10 சகோதரருக்கும் பிடிக்கல. இதனால யோசேப்பின் மேல பொறாமை வைக்கிறான். இதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம காலமா பார்த்தோம். அப்ப பொறாமையினால என்ன செய்யறாங்க? அவனை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க, தகப்பனை விட்டு பிரிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க, அந்த வஸ்திரத்தை கிழித்து போடுறதுக்கு, உரித்து கொள்றதுக்கு வகை தேடுறாங்க, அந்த வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. அப்ப இவங்க இதனால சதித்திட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, யோசனையை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்ப இவன் அம்பிடுவான்னு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படித்தான். நாங்க யார் அதிகமா நேசிக்கிறோமோ, நம்ம யாருடைய சகோதரர் உறவினர் என்று நினைக்கிறோமோ, யார் நம்ம அதிகமா நம்புகிறோமோ, யார் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்களோ, நமக்கு அவங்க குழியை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க, நம்மளோட குழியில நடக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது இப்ப நமக்கு நடக்கிறது நம்ம புதுசா பார்க்க தேவையில்லை, அது வேதத்திலே நடந்திருக்கு, வேதத்திலேயே நடந்திருக்கு. யோசேப்பு அதை புதுசா பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா அவருடைய ஆதி காலத்து காரியங்களே நடந்திருக்கு. யாருக்கு நடந்திருக்கு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை யாரு? காயின் ஆபேலுடைய சம்பவத்தை நாங்க வாசிக்கிறோம். அங்க ஆபேல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்றத பார்த்து இந்த காயினுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு, பொறாமை எரிச்சல் வந்துருச்சு. அவனுடைய முகம் நாடி வேறுபட்டதுன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, இன்னைக்கு அதே போலதான் சபைகளுக்குள்ளே என்ன செய்யுது? கடவுளுக்காக ஒருத்தர் நல்லா கொடுக்கும் போது, கடவுளுடைய காரியத்துல நல்லா முற்படும் போது, நம்முடைய பிள்ளைகள்லாம் அந்த ஊழியர்கள் செய்யும் போது சில பேருக்கு பொறாமை வருது. அது வராதுன்னு சொல்லல, வேற வரும்னு தான் சொல்லுது. பொறாமை வரும்னு தான் சொல்லுது. அப்ப இது உங்களுக்கு நடக்கிறது ஆச்சரியம் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்க ஆச்சரியப்பட தேவையில்லை. தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் உங்க மேல பொறாமை குணம் கொண்டாலும், எத்தனை பேர் அந்த பொறாமையினால் உங்களுக்கு குழி வெட்டினாலும், தேவன் உங்களை குழியிலிருந்து தூக்குவார், உங்களுடைய தலையை நிமிர செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப நீங்க இப்ப என்ன நடக்குதுன்னா, எங்க பொறாமை காரணமாக யோசேப்புக்கு என்ன செய்யறாங்க? குழியை வெட்டுறாங்க. யோசிப்பாங்க, அவங்களுக்காக சுப செய்தியை விசாரித்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாக்கோபினால் அனுப்பப்படும் போது இவங்க தூரத்துல அவனை வர கண்டுட்டு எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க, இவனை என்ன செஞ்சிருவோம்? கொன்றுவோம், இவனோட வஸ்திரத்தை உரிவோம்னு ஆலோசனை பண்றாங்க. ஆனா அங்க ரூபனும் யூதாவும் என்ன செய்யறாங்க? அவன் மேல கர்த்தர் இவர்கள் மூலமா அவனுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணி அவனுடைய சதித்திட்டத்திலிருந்து ஆண்டு விடுதலை ஆக்குறார். கடைசி ஒரு திட்டம் போடுறான். சரி, இவருடைய ரத்தப்படி நம்ம மேல சுமர தேவையில்லை, என்ன செய்வோம்? இவன் என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு வித்து போட்டுருவோம், காசு சரி நமக்கு கிடைக்குமே சொல்லி குறிப்பிட்ட வெள்ளி பணத்துக்கு அவன் என்ன செஞ்சிடறாங்க? வித்து போடுறாங்க. மீதியான இடத்துல வித்து போடுறாங்க. அங்க அந்த வழியில வர்ற எகிப்துக்கு போற இஸ்மவேல் இடத்துல வித்து போடுறாங்க. அவங்க கொண்டு போய் யோசேப்பை சந்தையில நிப்பாட்டுறாங்க. அப்ப யோசேப்புக்கு விலையை வைக்கிறாங்க. அந்த காலத்துல வெள்ளி பணத்துல, அந்த காலத்துல தாள்கள் இல்லை, பணத்தாள்கள் இல்லை, தங்கம் வெள்ளியினாலான காசுகள்லாம் பாவனையா இருந்துச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? யோசேப்பை ஏலம் போடுறாங்க. சந்தையில வச்சு ஏலம் விட்டு கொண்டிருக்கும் போது அங்க ஒருத்தன் வர்றான், போத்திபார் என்ன செய்யறான்? வந்து அவனை விலை கொடுத்து வாங்குறான், விலை கொடுத்து அடிமையா வாங்குறான். அந்த நாட்கள்ல அடிமையா வாங்குவாங்க. நம்ம வீட்டுல வேலைக்காரங்களை இன்றைக்கு நம்ம காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க மாதிரி அடிமையா வாங்குவாங்க. அந்த அடிமையான என்ன செய்யணும்? இன்னொருத்தன் வந்து காசு கொடுத்து வாங்க மட்டும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், அவங்களுக்கு கீழ்படுத்திருக்கணும், அவங்க எண்ணத்தை கொடுத்தா அதுதான் சாப்பாடு வேணும். அப்ப இப்படிப்பட்ட அடிமைகள். இப்ப யோசேப்பு இவ்விதத்துலாம் என்ன செய்யப்படுறான்? வாங்கிட்டு போகப்படுறான். அப்ப இப்ப நமக்கு தெரியும், கர்த்தர் அவனோட அங்கேயும் கூட இருக்கிறார். எங்க போத்திபார் வீட்லையும் கூட இருக்கிறார். அவன் அங்க அடிமையா இருந்தாலும் அங்க கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் போத்திபாருக்கு தான் அடிமை, கர்த்தருக்கு அவன் பிள்ளையா இருக்கிறான். அவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலா இருக்கிறான். ஆபிரகாமின் வாக்குத்தத்தமா இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தமா இருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, சுதந்திரவான்களா இருக்கிறாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமா இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நானும் நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், அற்புதம், அடையாளம் தேவைப்படும் போது நம்ம என்ன செய்யணும் என்றால், ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, கலாத்தியர் 3:13-14 நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மீட்டுக்
ஏற்றுக்கொண்டார். ஏன் மரத்துல சாபமானார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற பிரஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மறுபடியாகத்தான் இப்படி நடந்தது. இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து நாங்க கேட்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ நமக்கும் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை மலடியா இருக்கலாம், பிள்ளை இல்லாம இருக்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தது கூட எனக்கும் தருவார் என்று விசுவாசிச்சா நிச்சயம் அந்த கற்பம் திறக்கப்படும். அந்த மலட்டி தன்மை உடைந்து இல்லாம போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதே போல கையில பணமே இல்லை, காசே இல்லை, கடன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆதியாகமம் 13:2 சொல்லப்பட்டதின் அடிப்படையில் உங்களுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகும், ஆடு மாடுகள் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப நீங்க ஆண்டவரை எப்படி பார்க்கறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம். ஆபிரகாமை பலப்படுத்தின ஆண்டவர் முதிர் வயதிலே 100 வயதிலே அவருக்கு பிள்ளையை பிரசவிக்கும்படிக்கு அந்த சாராளின் கற்பத்தில் ஒரு பலனை உண்டாக்கின ஆண்டவர், ஆபிரகாமுக்கு பலனை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் பலனை தருவார். நான் நல்லா தொழில் செய்யறதுக்கு எனக்கும் பலனை தருவார்னு நீங்க விசுவாசிச்சீங்கடா, அதுவும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? வெறுமனே ஆவிக்குரிய காரியம் மட்டுமல்ல ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது. தேவன் ஆபிரகாம் ஆவிக்குரிய ரீதியில மட்டும் ஆசீர்வதிக்கல. கடந்த காலத்துல நிறைய பகுதிகளை கேட்டிருப்போம், ஆண்டவர் ஆவிக்குரிய இதுல மட்டும்தான் ஆசீர்வதிக்கல. இல்ல ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வதிச்சாரு, பூமிக்குரிய ரீதியிலே ஆசீர்வதிச்சாரு. பூமியிலே அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை, அவனை பொருளாதார ரீதியாக அதிகமா ஆசீர்வதித்தார். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் ஆண்டவர் சந்திக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப யோசேப்பு யாரு? அவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். ஒன்றை நீங்க அவதானிக்கணும். யோசேப்பு குழியிலே மறிச்சிருந்தா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் அதிசீக்கிரத்தில் மறைத்து போவோமா இருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டு போயிடும். ஆகையினாலதான் நாங்க என்ன செய்யணும்? நாங்க வாழணும். ஏன் வாழணும்? அவருடைய நாம மகிமைக்காக வாழணும். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் வாழணும். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அந்த தேவையத்தை விட்டு அங்க போறதுக்கு எனக்கு ஆசைதான், போன நலமா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் நான் இங்க இருந்து தேவனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை பிரசங்கிக்கிறதே மேன்மையா கருதுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதான் தாவீதுதான் சொல்றான் பாருங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து. எனக்கு வேதத்துல நிறைய வசனம் இன்னும் அளவுக்கு அதிகமான இருக்கிற பிடிக்கும். அதுல இந்த வசனம் உண்டு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் மரிப்பதற்கு விரும்பல. நான் என்னத்தை விரும்புறேன் தெரியுமா? நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வரணும். நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வரணும், வந்து என்னை அழைத்து கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுடைய ஆசை அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். பைபிள் என்ன சொல்றது? மரணம் அவருக்கு சித்தமானதா? கடைசி நாட்கள்ல கடைசி சத்துருவே மரணம் தான். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நாங்கள் வேதம் சொல்லுது பரிகரிக்கப்படும். அதாவது கடைசியா ஆண்டவர் சங்கரிக்க போகிற, ஆண்டவர் இல்லாம ஒழிக்க போகிற கடைசி சத்துரு மரணம். சத்துருவாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உங்களுக்கு மரணம் சத்துருவா இருக்கும். ஒருவேளை மரணத்தை அவஸ்தைப்படுற அளவுக்கு வியாதி வந்திருக்குமா இருந்தா ஆண்டவர் தந்த முள்ளண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிறைய பேர் அப்படி பவுலுக்கு ஆண்டவர் முள்ள கொடுத்தது கூட எனக்கு மரணத்தை தந்திருக்கிறாரு. அது ஒரு தவறான உபதேசம். அது அப்படிப்பட்ட விசுவாச உடையவங்களா இருக்கக்கூடாது. மரணத்தில் இருக்கிறவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்தார்? லாசருவுக்கு என்ன செய்தார்? எதிர்த்து நின்றார், மரணத்தை எதிர்த்து நின்றார். அந்த சிறுவன் மறைத்திருக்கும் போது இல்லை இவர் நித்திரையா இருக்கிறார் அப்படின்னு எழுப்பினார். இயேசு உயிரோடு எழுப்பும் போது அங்கிருந்த பிரேத கல்லறைகள் திறந்ததாம். அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நம்முடைய விசுவாசம் அந்த விதத்தில் உயர்த்தப்படணும். அப்ப நம்மளும் தாவீதை போல சொல்லணும், இந்த பூமியில நான் நீண்ட காலம் வாழணும். எதற்காக? அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை நான் செய்து முடிச்சுட்டு தான் நான் போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்ப இங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு யாருன்னா வாக்குத்தத்தத்தின் புத்திரனா இருக்கிறான். ஈசாக்கு மட்டும் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல, யோசேப்பு வாக்குத்தத்தத்தின் புத்திரனா இருக்கிறான். யோசேப்பு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்யறாரு. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் கானானுக்கு, பாரம் தேடி ஓடுகிற நகரும் விசாலமான கானானுக்கு
கொண்டு போவேன், அங்க வச்சு நீ ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, போற வழியில தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப பாருங்க, இங்க இருந்து யோசேப்பு தான், யோசேப்புடைய எலும்பு கூட காணாமட்டு போகலாம். யோசேப்பு எபிரேயர் 11ல சொல்லுது, விசுவாசத்தினாலே யோசேப்பு தன்னுடைய எலும்புகளுக்கு கட்டளையிட்டானா, எலும்புகளுக்கு கட்டளையிட்டானா. கடைசி நாட்கள்ல அந்த எகிப்துல பாத்தீங்கன்னா மோசே என்ன செய்யறான், மோசே அந்த யோசேப்புடைய எலும்பையும் எடுத்துட்டு போறான். எகிப்துல இருந்து போகும்போது பார்வோனுடைய அடிமைத்தனத்துல இருந்து 430 வருஷத்துக்கு போகும்போது யோசேப்புடைய எலும்பையும் கொண்டு போறான். இதே யோசேப்பு தீர்க்கதரிசனமா சொல்லிவிட்டு தான் போறான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா குழியில இருக்கிறது வருமனே, குழியிலேயே செத்து போயிருந்தா, குழியிலேயே சகோதரன் கொண்டிருந்தா, போத்திபார் வீட்டிலே யோசேப்பு செத்து போயிருந்தா, சிறைச்சாலையிலேயே யோசேப்பு செத்து போயிருந்தா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்திருக்காது, நிறைவேறி இருக்காது. பாருங்க, இந்த சபை நம்ம செல்வேரியில் இருக்கும்போது, அங்க பேசாமல் இருக்கும்போது அழிந்து போயிருந்தா இன்றைக்கு இவ்வளவு மகிமையான ஆலயமா இருந்திருக்காரு. இந்த இடத்துல இப்பவே இந்த சபை ஒழிந்து போகுமா இருந்தா தேவன் இந்த சபையை கொண்டு செய்ய எதிர்காலத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறாது. ஆகையினால தேவன் இதை ஒழிந்து போக விடவே மாட்டார். எத்தனை கள்ள போதவர் வரலாம், எத்தனை தவறான போதவர் வரலாம், எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து இந்த சபையை உடைக்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த சபையை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை நம்ம பாஸ்டரை கொண்டு, நம்மளை கொண்டு, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு, நம்முடைய சந்ததியை கொண்டு, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. தடுக்க நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லல, தடுக்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் கல்லறிவாங்க, நிறைய பேர் நமக்கு விரோதமா பேசுவாங்க, நமக்கு எதிராக பேசுவாங்க. யார் என்ன பேசினாலும், யார் எப்பக்கத்துல நம்மளை நெருக்கினாலும் நாங்க ஒடுங்கி போவதில்லை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுகிறீங்க? இதை நீங்க உங்களுடைய குடும்பத்திலேயே இப்படித்தான் நீங்க பார்க்கணும். உங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய துன்பங்கள் வருதா, உபத்திரம் வருதா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருதா, எல்லா வாயும் உங்களை பத்தி தேவையில்லாத காரியங்களை கலைக்குதா, நீங்க என்ன சொல்லணும்? எப்பக்கத்துல எவன் எங்களை நொறுக்கினாலும், எங்களை உபத்திரவப்படுத்தினாலும், எங்களுக்கு எதிராக பேசினாலும் நான் ஒரு நாள் ஒடுங்கி போக மாட்டேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பை குழியிலிருந்து விடுவித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க, இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க. அப்ப இதுல பாருங்க, நிறைய தடைகள் வருது, நிறைய தடைகள் வருது. இன்னைக்கு நான் விசேஷமா பேசி முடிக்க போற காரியம், இன்னையோட நான் முடிக்க போற நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு விசேஷமா பேச போற காரியம் ஆந்திர என்னோடு பேசினாரு. சகோதரனுடைய வார்த்தையுடைய காதலை ஒழிச்சு கொண்டே இருந்துச்சு. சகோதரர் சகோதரர் யோசேப்புடைய சகோதரர் யோசேப்பின் மேல பிரியமா இருக்கிறாங்களா? பிரியமா இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? பொறாமை குணத்தோடு இருக்கிறாங்க, பொறாமையா இருக்கிறாங்க. நான் கடந்த காலத்துல இந்த சத்தம் கேட்ட உடனே நான் இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வர்ற உங்களை தான் நினைச்சு பார்த்தேன், என்னையும் உங்களையும் தான் நினைச்சு பார்த்தேன், ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்த்தேன். ஒவ்வொருத்தரை எப்படி நினைச்சு பார்த்தேன், அன்றைக்கு இவங்களுடைய சகோதரர்கள் இவங்களோட எப்படி இருக்கிறாங்க, இவங்க அவங்களுடைய சகோதரரோட எப்படி இருக்கிறாங்க, அவங்க இவங்களோட எப்படி இருக்கிறாங்க, இவங்க அவங்களோட எப்படி இருக்கிறாங்க, கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, இந்த ஜெபத்துக்கு வந்தப்போ எப்படி இருக்கிறாங்க. உண்மையா நான் யோசிச்சு பார்த்து அப்படியே சொன்னேன். கடந்த காலத்துல இவங்க அவங்களோட எப்படி இருந்தாங்க, அவங்க இவங்களோட எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு இவங்க எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். கடந்த காலத்துல சகோதரர்களோடு ஏற்பட்ட சண்டையினால இதுல நிறைய பேர் கலைக்காம இருந்தது உண்டு, நிறைய பேர் கலைக்காம இருந்தது உண்டு. என்னடா இதெல்லாம் கலைக்கிறாரு பார்க்காதீங்க, இங்க ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்றோம், பதில ஆண்டவர் உங்களுக்கு தர்றார். இதன் மூலம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்க போகுது. இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. அப்ப கலைக்காம இருந்தது உண்டு. ஆனா நான் கடந்த காலத்துல பார்த்தேன், அவங்க உங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கடந்த காலத்துல நீங்க கதைக்காம இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க மன்னித்து ஒரு சில குடும்பங்களை கதைக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்களை மாத்தி இருக்கு. இல்ல அவன் வந்து காய்ச்சாதான் நான் கதைப்பேன், அவன் வந்து இந்த காலங்களோட மன்னிப்பு கேட்போம்னு நீங்க இருந்தது உண்டு. ஒரு இருதயத்துல யோசனை பண்ணினது உண்டு. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க சில பேரை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மாற்றி ஒரு சிலர் போய் நீங்களா போய் கதைக்கிறீங்க. அவங்க உங்களை வெறுத்தாலும், அவங்க உங்களுக்கு எதிராக பேசினாலும், அவங்க உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும், அவங்க உங்களை பத்தி குறையா மற்றவர்கள்ட்ட சொன்னாலும், இன்னைக்கு கடவுள் உங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு உள்ளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒருவேளை சகோதரர்களோட கதைக்காமல் இருக்கிறார்கள் இருக்கலாம், பல எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க அவங்களை மன்னிக்கும், அவங்களை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளணும். நாங்க யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசியில் ஆண்டவர் யோசேப்பு என்ன செய்யறான்? அவங்க அண்டையில உதவிக்காக வர்ற சகோதரருக்கு என்ன செய்யறான்? இல்ல உதவியெல்லாம் செய்யறாரு, நீ எனக்கு அன்றைக்கு அப்படி செய்ததானே? இல்ல, அவன் அழுகிறான். யோசேப்பு அழுகிறான்.
அழுது போய் ஒளிஞ்சிருந்து அவன் அழுகிற இடத்துல போய் பைபிள் இப்படி சொல்லுது, அழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அவனுக்கு. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவன் அழுது ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த அழுகிற இடத்துல போயிட்டு அழுகிறான், சகோதரனுக்காக துக்கிக்கிறான். பிறகு அவனுடைய கண்களை துடைத்துக் கொண்டு முகத்தை சரிப்படுத்திக் கொண்டு அவன் வந்து என்ன செய்யறான், போஜனம் பண்றதுக்கு உட்காரணும். அங்க அமர்ந்து இருக்கிறான். இந்த ஆண்டவர் தெளிவா பேசினாரு, சகோதரர் சகோதரர். பைபிள் சொல்லுது, நீ தேவாலயத்துல வந்து காணிக்க போறதுக்கு முன்னுக்கு உங்க சகோதரனோட ஏதாச்சும் பகை இருக்குமா இருந்தா, அவனோட ஏதாச்சும் வேறுபாடுகள் இருக்குமா இருந்தா போய் அதை சரி பண்ணிட்டு வந்து போடு. நீ எவ்வளவு கோடி கோடியா போட்டாலும் அங்க சரியில்லாட்டி இங்க என்ன செய்யப்படாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடைக்கு இதுவும் ஒரு காரணம். இதுதான் முழு காரணம் என்று சொல்லல, இதுவும் ஒரு காரணம். நல்லா கடவுளை தேடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, சகோதரனோட என்ன இல்லை, அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை. ஒருவேளை அதை சொல்றேன், நல்ல விதத்தில் இல்லை, அவங்க உங்களுக்கு விரோதமா செயற்பட்டுதாலும் ஐக்கியம் இல்லை. ஆனா அவங்க உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்க நன்மை செய்கிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் உங்களை பகைத்தாலும் நீங்க உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்றவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல ஒரு ஆண்கள்லாம் ஜெபம் பண்ணவே மாட்டான், அவன் எக்கடிட்டு போன எனக்கு என்ன, அப்படி நம்ம இருக்க கூடாது. அதுக்காக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார், அதுக்காக அந்த ஒரே காரியத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். இல்ல இல்ல, அவன் ரட்சிக்கும்படிக்கு நாங்க ஜெபம் பண்ணணும். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நம்ம பிரயாசப்படணும், உனக்கு சத்தியத்தை சொல்லி பார்க்கணும். கேட்கலையா? ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபம், ஆண்டவரே நீங்க தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர், ஆண்டவரே நீங்க ரட்சிப்பை கொடுங்க, அவன் ரட்சிக்கப்படணும், அவனுடைய உள்ளம் மாறணும். அவன் போய்கொண்டிருக்கிற பாதை தவறானது, ஆண்டவரே நீங்க அந்த பாதையை சரிப்படுத்துங்க, அவனுக்கு உணர்த்துங்க. நிறைய பேர் இப்படி ஜெயிப்பாங்க, ஆண்டவரே நல்லா போடுங்க, ஆண்டவரே நல்லா திருந்தட்டும், நீங்க போட்டு அப்படி ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே சரியான வழியில வர்றது நீங்க உதவி செய்யுங்க, அவனுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதைவஸ்து அடிமைத்தனத்திலிருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கலாம், நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றதை புரிந்து கொள்றதுக்கு அவருடைய மனநிலையை மாத்துங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இதே பேசிக் கொண்டிருந்தார். சகோதரர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சற்று ஆராய்ந்து பாருங்க. நீங்க உங்களுடைய சகோதரர், எத்தனை சகோதரர் இருக்கலாம், நீங்க அவங்களோட எப்படி இருக்கிறீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்குது, உறவு எப்படி இருக்குது, அவங்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, நிறைய உங்களை நெருக்குகிறாங்களா? யோசேப்பினுடைய தேவன் உங்களுடைய தேவனா இருப்பாரா இருந்தா அவங்களிடையில சமாதானத்தை கொண்டு வந்த ஆண்டவர் உங்க சகோதரனிடையிலே உங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வருவார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சகோதரர்கள் உங்களுடைய காரியங்களை உரிந்து கொள்றாங்களா? யோசேப்புடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டது போல உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, நீங்க உழைக்கிற காரியங்களை, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? உங்களுடைய காரியங்களை அவங்க அபகரிக்கிறாங்களா, எடுத்துக் கொள்றாங்களா? அது எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கலாம்? ஒருவேளை உங்களுடைய காணி, வீடு, வளவு, உங்களுடைய வெள்ளி போன், உங்களுடைய வஸ்திரங்கள், உங்களுக்கு இந்த அம்மா அப்பா கொடுத்த ஆசீர்வாதங்கள், அது எப்படி சின்ன பொருளோ பெரிய பொருளோ, எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம எடுத்துக் கொள்றாங்களா? தேவன் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தருவார். திருப்பி யோசேப்புடைய வஸ்திரத்தை சகோதரர் செஞ்சாங்க, உரிந்து கொண்டாங்க. ஆனா யோசேப்பு எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் தேவன் அவனை உடுத்திருக்கிறார். அங்க இருக்கிற அதிகாரிகளால யோசேப்புடைய எஜமான்கள் அவனுக்கு நல்ல நல்ல வஸ்திரங்கள் என்ன செய்யறாங்க, உடுத்திருக்கிறாங்க. கடைசி அதிகாரிகளுடைய ராஜ வஸ்திரத்தையும் தேவன் உடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப யோசேப்பு அன்னைக்கு நீயே வஸ்திரத்தை மட்டும் வந்துரு அப்படின்னு அவன் சண்டை போடவே இல்லை. நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒன்று தெரியும், தேவன் நமக்காக உயர்தரமான வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உயர்தரமான வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உயர்தரமான வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அப்ப யோசேப்பு இழந்து போனது வஸ்திரம், உங்களுக்கு இழந்து போனது நிறைய காரியமா இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம்? வீடு, வளவு, அது இது சொல்லுவாங்க. எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதெல்லாம் தேவன் பல மடங்கு திருப்பி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு இழந்தது சாதாரணமான பலவர்ணாங்கி, தேவன் கொடுத்தது ராஜ வஸ்திரம். இதனுடைய மதிப்பெண்ணு, அதனுடைய மதிப்பெண்ணு பாருங்க. அப்ப நீங்க இழந்து போனது உங்களுடைய பார்வையில பெருசா தெரியுதா? அது தேவனுடைய பார்வையில எம்மாத்திரம், தேவனுடைய பார்வையில எம்மாத்திரம். ஆனா தேவனுடைய பார்வையில உயர்தரமான காரியத்தை தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் பேசினார். அப்ப உங்களுடைய சகோதரர் உங்களிலிருந்து பறித்தது சாதாரணமான, அவர் தேவனுடைய பார்வையில சாதாரணமானது, உங்களுடைய பார்வையில பெரிய காரியமா இருக்கலாம். தேவன் தரப்போறது அவருடைய பார்வையில பெரிதான காரியங்கள் உங்களுக்கு தரப்போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்ன கேளு,
நீ நினைச்சதையும் தருவேன், நீ நினைச்சதை காட்டிலும் அதிகமானதையும் தருவேன். யோசிப்பு கேட்டான், எனக்கு ராஜவஸ்திரம் வேணும் இல்ல, யோசிப்பு கேட்கல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? சகோதரர் உண்டு கொண்ட வஸ்திரத்தை காட்டிலும் அவர் பெரிதான வஸ்திரத்தை கொடுத்தார், பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு பாருங்க, நம்முடைய சபையிலே அதான் நடக்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த என்னுடைய வாழ்க்கையிலும் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பிள்ளைகள், இந்த சபையில பாஸ்டரால வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அவருக்கு விரோதமா செயல்பட பார்க்கிறாங்க, அவருடைய காரியங்களை உரிந்து கொள்ள பார்க்கிறாங்க. யார் என்னத்தை உரிந்து கொள்ள பார்த்தாலும் தேவன் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய காரியங்களை அவங்களால தர பண்ண முடியாது. இவங்க ஒருவேளை கொஞ்சம் காரியங்களை உரிந்து கொள்ளலாம், ஆனா தேவன் இந்த இடத்துல பெரிதான காரியங்களை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு பாருங்க, நேற்றைய காலத்துல இந்த காலம் நல்ல ஒரு செய்தி. நான் இந்த பிரசங்கத்தை நேற்று ஆயத்தப்படுத்தினேன். நேற்று ஆண்டவர் இந்த சகோதரன் காரியத்தை தந்தார். இந்த ஒரு காரியத்தை இந்த செவியில தொழிக்க பண்ணினாரு. காலம் எடுக்கணும்னே அம்மா வந்து சொல்றாங்க, கடந்த காலத்துல இங்க இருக்கிற ஒரு காரியத்தை, 2 காரியத்தை எடுத்துட்டு போக நினைத்த கொழும்புக்காரங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அந்த காரியத்தை கொண்டு வந்து பாஸ்டர் பேர்லயே எழுதி வைக்க போறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நான் ஒண்ணுமே சண்டையெல்லாம் போடல, அமைதியா இருந்தோம். கூட நான் என்ன செய்யல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அமைதியா இருந்தோம். கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு பண்ணியிருக்கிறார், காரியங்களை. அப்ப அம்மா ஒரு காரியம் சொன்னாங்க, இதை செய்த ஆண்டவர் இன்னும் பெரிய காரியத்தையும் செய்வார், பெரிய காரியத்தையும் செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம யாருக்கு எந்த தீமையும் நினைக்கல, ஆனா நிறைய பேர் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க. கர்த்தர் நன்மையா முடிய பண்ணுவார், கர்த்தர் நன்மையா முடிய பண்ணுவார். இன்னைக்கு நான் உங்களுடைய சொந்த சகோதரரை பத்தி மட்டும் பேசல. இன்னைக்கு நம்ம இதுல இருக்கிற நீங்க எல்லாருமே சகோதரர்கள் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம ஒருவருக்கு ஒருவர் சகோதர சிநேகம் உள்ளவங்களா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளிடையே அந்த சகோதர சிநேகம் இருக்கும், சகோதர அன்பு இருக்கும். பைபிள் அதைத்தான் பேசுது. நீ அந்நிய பாஷை பேசலாம், உன்னுடைய மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருக்கலாம், நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அன்பு உன்னிடத்துல இராவிட்டால் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11 அதுல அந்த வசனம் இருக்குது பாருங்க. 1 தடவை வாசிங்க, வேகமா வாசிங்க. நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அற்புத அடையாளங்கள் செஞ்சாலும் அந்நிய பாஷை பேசினாலும் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசமே இருந்தாலும் அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லை, அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதை சொல்றது பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுல எது பிரதானமானது? அன்பே பெரியது, அன்பே பிரதானமானது. 13வது அதிகாரம் கடைசி வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 14வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். அப்ப பாருங்க, அன்புன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனத்தை எடுக்க விட்டுறாங்க சொல்லல, அதுவும் முக்கியம், அந்நிய பாஷையும் முக்கியம். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் அன்பு பிரதானமானது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப பைபிள்ல விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது ஆனா சொல்லுது, அன்புடன் இணைந்து செயல்படுகிற விசுவாசம் தான் செயல்படும். அன்பில்லாம விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? செயல்படுத்த முடியாது. அப்ப ஜோசேப் பாருங்க எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க, எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தர் எனக்கு அதை நன்மையா முடிய பண்ணினார், அதை மாற்றி அமைத்தாரு. அது மட்டும் சொல்லல, ஆதியாகமம் 41 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு அதிபதியா இருந்து விட்டான். இப்ப பாருங்க, இது முதலாவது தடவை கர்த்தர் யோசேப்பு கிட்ட
சொப்பனத்தை கொடுத்தாரு? என்ன சொப்பனத்தை கொடுத்தாரு? ஒரு எல்லா நாளும் உனக்கு முன்பாக வணங்கி நிற்கும். இப்ப பாருங்க, இது முதலாவது தடவை வணங்குறாங்க. அவனுடைய சகோதரருக்கு அந்த அதற்கு அடையாளமா தான் சொல்றாரு. இப்ப கர்த்தர் சொன்ன அடிப்படையில இங்க என்ன செய்யுது? நிறைவேறுது, சொப்பனம் நிறைவேறுது. எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க? அந்த பஞ்ச காலத்துல 5 வருஷம் பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்ச காலத்துல இப்ப அடியாதானிக்கணும், அங்க இருக்கிற யாக்கோபு இடத்துல காசுக்கு குறைவே இல்லை. காசு நிறைய இருக்குது, வெள்ளி பொருள் நிறைய இருக்குது, ஆறுமாறு நிறைய இருக்குது. ஆனா என்ன இல்லை? சாப்பிடுறதுக்கு அரிசி மாவு இல்ல, அவனுக்கு இல்ல, ஆடு மாடுகளுக்கு இல்ல. காசு நிறைய இருக்குது, கர்த்தர் பணத்துல குறை வைக்கல. ஆனா இங்க ஆசீர்வாதம் தான் குறையா இருக்குது. தேசத்துல விளைச்சல் குறைவா இருக்குது, பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்திருக்க நாட்கள்ல. ஆனா கர்த்தர் பாருங்க, இவங்களை பஞ்ச காலத்துல திருப்தியாகிறதுக்காக வேண்டி கர்த்தர் என்ன செய்யறாரு? யோசேப்பை பல வருஷத்துக்கு முன்னுக்கே எகிப்துக்கு அனுப்புறாரு. பல வருஷத்துக்கு முன்னுக்கே எகிப்துக்கு அனுப்புறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க போகிற பாதை உங்களுடைய பார்வையில ஒரு பெரிய பெரிய தடைகளா இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். எதிர்காலத்துல மிகப்பெரிய நன்மைக்காகத்தான் கர்த்தர் இவ்வழியில நடத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்காலத்துல உங்களுக்காக தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க போகிற பாதையை நினைச்சு கவலைப்படக்கூடாது, கிறிஸ்தவம் பயப்படுகிறவா இருக்கக்கூடாது. கர்த்தர் சில காரியங்கள் அனுமதிக்கிறாரா, சில ஆசீர்வாதங்களை தடை பண்றாரா, சில பாதைகள்ல வித்தியாசம் ஏற்படுதா, இப்படிப்பட்ட பாதைகள்ல போக சொல்றாரா? நீங்க சொல்ற ஆண்டவரே இது கடினமான பாதை, அவர் சொன்னதை விசுவாசிச்சு போங்க. அந்த பாதையிலையும் தேவன் உங்களோட தேவைகளை சந்திப்பார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்க முடிவுல போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கும். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும், முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்து. ஆனா நீங்க போற வழியில ஆண்டவர் கைவிட மாட்டார், போற வழியிலே ஆண்டவர் தேவையை சந்திப்பார். வடிவாடி அவதானிச்சு பாருங்க, இவங்க இங்க வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க? போகும்போது யோசிப்பு ஒரு காரியத்தை செய்யறான், அவங்க கொண்டு வந்த பணத்தை எல்லாம் திருப்பி வைக்கிறான். இப்ப இவங்க போறாங்க, அங்க போனோடனே எல்லாம் திறந்து பார்க்கும்போது பணம் உள்ள இருக்குது. இடையில போகும்போது பார்த்தாங்க, அப்ப தெரிஞ்சிச்சு, பயம் வந்துருச்சு. இப்ப யாக்கோபு கிட்ட போய் சொல்லும் போது பணம் இருக்குது, இப்ப திருப்பி குறையப்பட்டுருச்சு. திருப்பி என்ன செய்யறாங்க? போறாங்க. போகும்போது திருப்பி என்ன செய்யறாங்க? ஒருத்தரை பிடிச்சி சொல்றாங்க, நீ என்ன செய்யற? பெஞ்சமினை கூட்டிட்டு வரலாட்டி உனக்கு இவனை விடுதலை பண்ண மாட்டேன். அப்ப இப்ப என்ன செய்யறாங்க? பெஞ்சமினை கூட்டிட்டு வர்றாங்க. பெஞ்சமினை கூட்டிட்டு வந்த உடனே இப்ப சொல்ற, பெஞ்சமினை கூட்டிட்டு போய் அப்பாவை கூட்டிட்டு வா. இவங்க சொல்றாங்க, இப்ப நான் பெஞ்சமினை கூட்டிட்டு போடி எங்க அப்பா செத்துருவார், மறிச்சிடுவார், அவர்களை சும்மா விட மாட்டார். ஏற்கனவே நாங்க ஒரு பிள்ளையை கொண்டுட்டோம்னு ஒரு வேதனையா இருக்கிறார், இப்ப இவங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது பெஞ்சமின் என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுறாங்க. பார்த்தா பெஞ்சமின் பையில யோசேப்புடைய பாத்திரம் இருக்குது, யோசேப்புடைய பாத்திரம் இருக்குது. இப்ப திருப்பி இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, திருப்பி பயம் வந்துருச்சு. அப்படியே போன வழியிலே பாதிலே திரும்பி யோசேப்பு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாங்க? அவங்க காரியங்களை முன்வைக்கும் போது, அவங்க அழுது புலம்பும் போது, இதனுடைய கையில இருக்குன்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? யோசேப்பு என்ன செய்யறாங்கடா, அவனால முடியல. அவன் என்ன செய்யறான்? அழுது சகோதரர் சொல்றான், நான் தான் யோசேப்பு, நான் தான். அந்த பகுதியை எடுத்து அவங்க வாசிங்க. இந்த சகோதரன் சொல்றான் பாருங்க, நான் யோசேப்புன்னு சொல்றான் பாருங்க. அடுத்த 43வது அதிகாரம் நினைக்கிறேன், 43வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி அழைத்து போய் அப்படி 20வது வசனத்தை பாருங்க. நாங்கள் தங்குமிடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்த போது நாங்கள் நிறுத்தி கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கில் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறு பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்து இருக்கிறோம். திரும்பி வரும்போது இன்னும் அதிகமா பணத்தை கொடுத்துதான் அனுப்புறான். அனுப்பும் போது இப்ப பாத்தீங்கன்னா 26வது வசனத்துல திருப்பி 2வது முறை காலில் விழுறாங்க. 2வது முறை யோசேப்பு காலில் விழுறாங்க. 26வது வசனத்தை பாருங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்த போது அவர்கள் தங்கள் கையில இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து
விட்டு தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்படி 28வது வசனத்தை பாருங்க. 28வது வசனம். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாகி உமது அடியான் சுகமா இருக்கிறான், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். கடவுள் சொன்னாரு, இவங்க வணங்குவாங்க. சொன்ன அடிப்படையில 3 தடவை என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் பாதப்படியில கிடக்கிறாங்க, வணங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 29வது வசனத்தை பாருங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரன் ஆகிய, அதாவது ராகேல் பெற்ற குமாரன் ஆகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, இப்ப பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வாசிட்டே வந்தீங்கன்னா என்ன செய்யறான்? எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். ஆனா மச்சாக்களுக்கு சாப்பாட்டை விட பெஞ்சமினுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு போடுறான் பாருங்க. 5 மடங்கு அதிகமான சாப்பாடு. கடைசி வசனம் நினைக்கிறேன், 34வது வசனம். பெஞ்சமினுடைய பங்குகளை, அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையை பெற்ற ஜனங்களுக்கு கர்த்தர் அதிகமா தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு தேவையான அளவு உணவை தர மாட்டாங்க, தேவைக்கும் அதிகமா தருவார். நம்ம தான் கிருபை பெற்றவங்களா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கிருபை என் தலைமையில் இருக்கு, எனக்கு தேவனுடைய கிருபை இருக்கு, தேவன் என் மேல தயவா இருக்கிறார். தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு? அளவுக்கு அதிகமா தான் ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரணமான ஆசீர்வாதம். ஆனா பாருங்க, யோசேப்புக்கு பிரியமான பெஞ்சமினுக்கு, அந்த தேவனுடைய கிருபையுள்ள பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலே இருக்கு. தேவனோட அளவுக்கு அதிகமான விதத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க நினைக்கலாம், சகோதரன் என்ற காரியத்தை பறிச்சுட்டு போயிட்டானே, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவங்களுக்கு இருக்கிறத காட்டிலும் 5 மடங்கு கூட ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்க யாரெல்லாம் இதே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ, அதி சீக்கிரத்தில் அந்த 5 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க இழந்தவைகளை காட்டிலும், மற்றவங்களுடைய சகோதரர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அவர்கள் கண் முன்பாக தேவன் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதெல்லாம் வாக்குத்தத்தம் பாருங்க, இதெல்லாம் வாக்குத்தத்தம். இதனாலதான் நாங்க என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை நாடணும். ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கப்பா. போனதான் நம்ம பாடணும், உடைய கிருபை ஒன்றுமே, உடைய கிருபை போதுமே, உடைய கிருபை இல்லாம என்னால ஒன்றுமே முடியாது. கிருபை மிகவும் முக்கியம். கிருபண்டா என்னது? கிருபண்டா என்னன்னா அவருடைய கிரியை, என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய கையின் பிரயாசம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, அவருடைய பலன். நம்முடைய பலனை காட்டிலும் அவருடைய பலன் அளவுக்கு அதிகமான விதத்தில் இருக்கு. அதிர பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கிருபைக்கு நாங்க காத்திருக்கோம், ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கோம். நான் ஒரு கதை, அடிக்கடி ஒரு கதையை நான் சொல்லுவேன். அவருடைய கிருபை என்னன்னா, ஒரு சின்ன பையன் என்ன செய்தானா, கடைக்கு போனான். கடைக்கு போயிட்டு அம்மா அப்பா சொன்ன சாப்பாடுலாம், அம்மா சொன்ன சாமானெல்லாம் என்ன செய்யறான், லிஸ்ட்டை கொடுத்து வாங்குறான். வாங்கின பிறகு அந்த கடை முதலாளி என்ன செய்யறாரு, இந்தியாவில் கொசுன்னு சொல்லுவாங்க, கொசுன்னு சொல்லுவாங்க, மேலதிகமாக அவருக்கு எடுத்து கொடுப்பார். அவர் என்ன செய்யறாரு, ஒரு போத்துல நிறுத்துறாரு. உனக்கு வேண்டிய என்ன செய்யும் நீ உனக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கோ. அவன் என்ன செய்யறானா, எனக்கு நீங்க எடுத்துதான்னு சொல்றான். என்ன சொல்றான், எனக்கு நீங்க. அப்ப இவர் என்ன செய்யறான், கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு கேட்கிறாரா, தம்பி நான் உனக்கு தந்தன் தானே, நீ எவ்வளவு வேண்டாலும் எடுத்துக்கலாம் தானே, ஆனா நீ ஏன் என்ன கேட்கிற, நான் எடுத்த சொல்லி ஏன் கேட்கிற? அவன் என்ன சொன்னானா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் எடுத்தா கொஞ்சமா தான் எடுப்பேன், என் கை சின்ன கை, ஆனா நீங்க தந்தா நிறைய தருவீங்க. நம்மளோட கை இன்னைக்கு நமக்கு இருக்கிற எஜமான், நமக்கு இருக்கிற முதலாளி, நமக்கு இருக்கிற பாஸ்டர்மார் நமக்கு செய்யற உதவியை காட்டுவோம். நமக்கு அந்த நிறுவனம், இந்த நிறுவனம், அந்த ஜிஎஸ், இந்த ஜிஎஸ், அந்த அதிகாரி, இந்த அதிகாரி, இவங்கெல்லாம் அள்ளி தரதை காட்டிலும், உங்களுடைய உற்சாக உறவினர் நண்பர்கள் உதவி செய்கிறதை காட்டிலும் நீங்க அவருடைய கரத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் தரும்போது அது சாதாரணமா இருக்காது, அது அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷனுடைய கையை பார்க்கறத நிப்பாட்டுங்க. ஆபிரகாம் சொல்றான் ஆதியாகமம் 14, என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கி நின்று இந்த 4 ராஜாக்களும் சொல்லாதபடிக்கு என்னுடைய கரத்தை நான் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை நோக்கி நான் உயர்த்துறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினவர் யாரு? கர்த்தர். இப்ப நீங்க அவருடைய கரத்துக்கு நேராக உங்களுடைய முகத்தை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அளவுக்கு அதிகமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? கிருபையை பெற்ற ஜனங்கள்
இவ்விதமா தான் ஆசீர்வதிக்கப்படும். இவ்விதமா தான் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியை நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். அதில் பாருங்க 15வது வசனம், 44வது அதிகாரம் 44வது அதிகாரம் 15வது வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னைப் போலத்தின் மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்கள் என்றார். எனக்கு இந்த வசனத்தை வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு சொல்றேன் பாருங்க, நான் தான் யோசேப்பு. நீங்க இந்த வஸ்திரத்தை உறிஞ்சு கொண்டீங்களே, என்னை குழியில தள்ளினீங்களே, மீதியானவற்றை விட்டீங்களே, எனக்கு தீமை செய்தீங்களே, அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறான்? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கல. என் தகப்பனார் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரா, சுகமா இருக்கிறாரா, சுக செய்தி விசாரிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக இவனுக்கு கலக்கம் வந்துருச்சு. இவனை நாங்க எப்படியோ வித்துட்டோமே, இவனை வாழ் தனியாம போயிருக்குமே, ஐயோ இப்ப இவன் கண்ணுக்கு முன்னாடி பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. தொடர்ந்து வாசிங்க. இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு என்ன சொன்னா பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், நீங்க என்னை எகிப்துல வித்து போட்டீங்க, எகிப்துக்கு போறவங்களிடத்துல வித்து போட்டீங்க. அந்த யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எனக்கு நீங்க தீமை செய்ததுனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், கஷ்டப்படாதீங்க, யோசிக்காதீங்க. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, அதை எப்படி பார்க்கறான் பாருங்க. ஒரு விசுவாசி, கடவுளை நம்புறவன் பிரச்சனையை எப்படி பார்க்கணும், பிரச்சனையை பற்றி பேசணுமா, பிரச்சனையை பார்த்து பேசணுமா, உங்களுடைய வாழ்க்கையில வர்ற துன்பங்களை எப்படி பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில வர்ற பாடுகளை எப்படி பார்க்கணும், உங்களுடைய வாழ்க்கையில வர்ற எதிரான சூழ்நிலைகளை எப்படி பார்க்கணும், இந்த இடத்துல இருந்து நாங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். பாருங்க அந்த காரியத்தை பாருங்க. சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், விசனமா இருக்கவும் வேண்டாம். எப்படி சொல்றான் பாருங்க, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே நான் கடந்த காலத்துல பேசியிருந்தேன். யோசேப்பு விற்கப்பட்டவன் அல்ல, யோசேப்பு அனுப்பப்பட்டவன். நீங்க இந்த இடத்துல சும்மா வரல, ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த உதயபுரத்துக்குள்ள ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையை தேவன் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சந்தியில வைக்காம எல்லாரும் சந்தியிலாம் சபையை ஆரம்பிப்பாங்க. கடவுள் ஒரு நோக்கத்துக்காக உள்ள கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இந்த எங்க இருக்கிறீங்களோ தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்கல. தேவன் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு சித்தத்துக்காக அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்க மூலமா மகிமைப்படுத்த நினைக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை மாறத்துக்கு நீங்க ஒரு திறவுகோலா இருக்க போறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில கடவுளை பிரதிபலிக்க விளக்கா நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்க போறீங்க. நீங்க சாதாரணமா எண்ணாதீங்க, நீங்க இருக்கிற இடத்த சாதாரணமா எண்ணாதீங்க. மற்றவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு, உலகத்தின் கண்ணுக்கு முன்னுக்கு அது சிறிய இடமா இருக்கலாம். இயேசு பிறக்கிற பெத்லகேம் ஒரு சிறிய பட்டணமா, சிறிய கிராமமா இருந்துச்சு. ஒருத்தரால மதிக்கப்பட முடியாத இடமா இருந்துச்சு. நாசரேத்தும் அப்படித்தான் இருந்துச்சு, அந்த மாட்டுத்தலமும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இயேசு பிறந்த பிறகு உலகம் அனைத்திலும் உள்ளவங்களும் போய் பார்க்கிற பட்டணம் அது மாறி இருக்கு. இன்னைக்கு பெத்லகேம் நிறைய உலகத்திலே அதிகமான எருசலேம், உலகத்திலே அதிகமான டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் உலகமெங்கும் கடந்து சென்று பார்க்கிற இடமா அது இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பெத்லகேம் அந்த நாட்கள் ஒருத்தராலே மதிக்கப்படாத இடம். இன்னைக்கு பாருங்க அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. அந்த இஸ்ரேல் தேசமே உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த கிராமம் அப்படிப்பட்டதா இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையை கொண்டு, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு தேவன் இந்த உதயபுரத்தை நல்ல விதத்துல மாற்றுவார். அநேக கூட்டங்கள் இந்த இடத்துல வரும், அநேக திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வருவாங்க. இந்த இடத்துல வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போவாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டு போவாங்க, ஆண்டுடைய நல்ல வார்த்தைகளை, விசுவாசமுள்ள வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போவாங்க. இந்த இடத்துல வருகிறவங்க ஆசீர்வதிக்க
இந்த இடத்துல போகிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த இடத்துல மலடியா வருவாங்க, போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தோட போவாங்க. எல்லாம் மலட்டி கற்பமும் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அவிசுவாசிகள், பயப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள், சஞ்சலப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க இந்த இடத்துல வந்தாலும் வந்தவண்ண போக போறது இல்ல. கர்த்தர் மாற்றி அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அநேகரை ஆசீர்வதிக்கிற இடமா பட்டணமா இந்த பட்டணம் மாறப்போகுது. இதைத்தான் நாங்க பேசணும். ஞாயிற்றுக்கிழமை இதைத்தான் பேசணும். ஒவ்வொரு நாளும் இதைத்தான் பேசணும். ஒவ்வொரு நாளும் இதைத்தான் பேசணும். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய தேசத்தில் இருக்கிறவனுடைய ஜீவனை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தரை அனுப்பினார். அப்ப யோசிப்பு எப்படி பார்க்கல? சகோதரர் தீமை செய்யும் போது எப்படி பார்க்கல? அதை நெகட்டிவா எதிர்மறையா பார்க்கல. கர்த்தர் அதுல நன்மை செய்கிற விதமா பார்த்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சகோதரர் தீமை செய்கிறாங்களா, உங்களை அழிக்க நினைக்கிறாங்களா, உங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கிறாங்களா, உங்களை கீழே தள்ள நினைக்கிறாங்களா, கர்த்தர் உங்களை வாழாக்குகிறவர் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் உங்களை வாழாக்குகிறவர்களா இருக்கலாம், மனிதர்கள் உங்களை கீழாக்குகிறவர்களா இருக்கலாம். கர்த்தர் வாழாக்குகிறவர் அல்ல, கீழாக்குகிறவர் அல்ல. கீழே கிடக்கிறவனை தூக்குகிறவரா இருக்கிறார். கீழே கிடக்கிறவனை தூக்குறவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வாழா இருக்கிறவனை தலையா மாத்துகிறவரா இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு, யாக்கோபுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையும் வாழி யாரு? யோசேப்பு. அந்த வாழை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? தலையா மாத்துறாரு. அப்ப உங்களை மாத்த மாட்டாரா? எண்ணிய மாத்த மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பாருங்க, ஒதுக்கப்பட்ட ஆபிரகாமை தேடி போய் அவனுடைய சந்ததியை இவ்வண்ணமா ஆசீர்வதிக்கிறார். இன்னும் யோசேப்பு குறித்து நிறைய பேசலாம். இன்றோடு இந்த காரியங்களை நிறைவு செய்ய அடுத்த கிழமையில நம்ம புதிய காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு விசேஷமா நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா நேசிக்கிற சகோதரர்கள், அது சொந்த சகோதரர்களா இருக்கலாம், சபைக்கு வருகிற இணைய சகோதரர்களா இருக்கலாம், நம்முடைய உறவினர்கள் அல்லாத சகோதரர்களா இருக்கலாம், சகோதரர்கள் என்கிற மனுஷங்களா இருக்கலாம், சொல்லப்போனா நம்ம நேசிக்கிற ஆட்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு அவங்க தீமை செய்கிறாங்களா, உங்களுக்கு எதிராக பேசுறாங்களா, உங்களுக்கு எதிராக ஒரே குறை சொல்லிட்டு கொண்டு இருக்கிறாங்களா? கடந்த காலத்துல நாங்க ஞாயிற்றுக்கிழமை நானும் சில பொடியங்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு காரியங்களை பழங்கள்லாம் ஆஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளுங்களுக்கு என்ன செய்தாங்க, ஒரு தண்ணி ஒன்று எடுத்து தந்தாங்க. வந்துட்டு நாங்கள் வரும்போது ஒரு சம்பவம் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த காரியம் சொன்னாங்க, மூஞ்சிக்கு முன்னுக்கு உங்களுக்கு நல்லவமாய் நடிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னுக்கு உங்களை பத்தி கூட சொல்றாங்கன்னு அந்த காரியத்தை கேள்விப்பட்டேன். அப்ப நான் உடனே எனக்குள்ள சொன்ன காரியம், யார் நம்மளோட முதுகுக்கு பின்னுக்கு கலைச்சாலும் கர்த்தர் அவனுக்கு முன்னுக்கே நம்மளை கலைத்தவங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முதுகுக்கு பின்னுக்கு யார் என்னத்தை பேசினாலும் நீங்க அதை பார்த்து கொண்டிருக்காதீங்க. அவனை கணக்கெடுக்காம விட்டுருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு தெரியும், எல்லாருமே நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் விரோதமா கதைக்கிறார்கள். நம்ம வாழ்கிற சமுதாயம் அப்படிப்பட்டது, நம்ம வாழ்கிற ஜனங்கள் அப்படிப்பட்டவங்க. முதுகுக்கு பின்னுக்கு ஒரே தீய காரியங்களை காய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க. உடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கர்த்தரை பாருங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனை நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் இந்த வழியில நடத்துறார். அந்த தீமையை நன்மையா மாற்றுவார். உடைய துக்கம் சந்தோஷமா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இன்னைக்கு ஒருவேளை தீமை மாதிரி தெரியலாம், ஆனா அதி சீக்கிரத்துல நீங்க சொல்ல போறீங்க, இது தீமைக்கு ஏதுவாக நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படியே நாங்கள் எழுந்திருப்போமா? எழுந்திருந்துட்டு நாங்கள் பார்த்த காரியங்களை சற்று நாங்கள் தியானித்து பார்ப்போம். சகோதரர்கள், நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். யோசேப்புடைய சகோதரர்கள் போல அநேக மனுஷர்கள், நீங்க அதிகமா நேசிக்கிற நண்பர்கள், அதிகமா நேசிக்கிற உறவினர்கள், நீங்க அதிகமா நேசிக்கிற சக விசுவாசிகள், சக நண்பர்கள், நீங்க நிறைய நன்மைகளை செய்த ஆட்களா இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா பேசி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மற்றவர்களிடத்தில் உங்களை பத்தி பொய்யான தகவல்களை சொல்லி இருக்கலாம். நீங்க செய்த பலவிதமான பழிகளை சுமத்தி இருக்கலாம், பலவிதமான காரியங்களை சுமத்தி இருக்கலாம். ஒரு பாடல் விதமாக சொல்லுகிறது, பிறர் வசை கூடி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து கலிகூர்,
என் மகனே நீ மகிழ்ந்து களிகூர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நீ மகிழ்ந்து களிகூர். உனக்கு எதிரான சகோதரர் பேசுறானா, நீ சந்தோஷப்பட்டு களிகூர். ஏன்னா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். நீ அதை ஒரு பாதையா பாரு, அதை நல்ல விதத்துல பாரு, உன்னுடைய எண்ணத்தை சரிப்படுத்து, யோசனையை சரிப்படுத்து. கர்த்தரனை உயர்த்த போறார். மற்றவன் எனக்கு விரோதமா கதைக்கிறானா, கர்த்தரனை உயர்த்த போறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறார். அது நிச்சயமா நடக்கும். என்னை உயர்த்துறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் வாழ இருக்க மாட்டேன், நான் தலையை ஆகுவேன். நான் கீழ் ஆக மாட்டேன், நான் மேல் ஆகுவேன். நான் மேல் ஆகுவேன். கர்த்தர் என்னை மேலாக்குவார். நான் அதிக அளவு அதிகமான கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். கிருபையை பெற்று நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதே கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாத சொல்லும் போது நீ மகிழ்ந்து களிகூரு. விண் கைமாறு மிகுதியாகும். பிறர் வசை கூறி துன்புறுத்தி விசுவாசத்தோடு இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து களிகூரு. விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பகராதே. கடங்காதே திகழாதே விசுவாசியே. கடங்காதே திகழாதே விசுவாசியே. கல்வாரி நாயகத்தை விடாதே. கல்வாரி நாயகத்தை விடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பகராதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த வாசல்கள் அருந்திட்டாலும். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த வாசல்கள் அருந்திட்டாலும். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பகராதே. கடங்காதே திகழாதே விசுவாசியே. கடங்காதே திகழாதே விசுவாசியே. கல்வாரி நாயகத்தை விடாதே. கல்வாரி நாயகத்தை விடாதே. அன்பான ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வாதமான இந்த நாளிலும் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 12 கிழமைகளாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்திலே யோசேப்புடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து பார்த்தோம் சுவாமி. நீங்க பல்வேறுபட்ட சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத் தந்தீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தயவை நீங்க உண்டு பண்ணினீங்க, எப்படிப்பட்ட கிருபையை உண்டு பண்ணினீங்க, புலியிலிருந்து எப்படி தூக்குனீங்க, யோசேப்புடைய சொப்பனத்துல நீங்க எப்படி அவனோட பேசினீங்க, உயர்தரமான சிந்தனையை கொடுத்தீங்க. தாய் தந்தைகள் வெறுத்தாலும், தாய் தந்தைகள் கடிந்து கொண்டாலும், சகோதரர்கள் பொறாமை கொண்டாலும், யோசேப்பு அதன் மத்தியிலுமாய் கடவுளை நம்பினான். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இருந்தான். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்க எங்களோடு பேசினீங்க. ஆண்டவரே, அதை நாங்களுடைய வாழ்க்கையில நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகள் வரலாம், எங்களுடைய சகோதரர்கள் எப்படிப்பட்ட தடைகளை, தீமைகளை, பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பேசலாம். ஆனால் நீர் எங்களுக்கு சகலவற்றையும் நன்மையாய் முடிப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிழைக்கிறது விசுவாசத்தினாலே. நாங்கள் உண்மை நம்புகிறோம். உண்மை நம்புகிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோடு ஒருவேளை நாங்கள் பகைத்திருப்போமா இருந்தால், வெறுப்பா இருப்போமா இருந்தால், கசப்பா இருப்போமா இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிறதுக்கு ஏதுவாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றுங்க. எத்தனை பேர் எங்களை
நாங்கள் எங்களுடைய சகோதரருக்கு நன்மை செய்யும் வகையிலே, அந்த வகையிலே எங்களுடைய விசுவாசத்தை மாற்றுங்க, எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க. அப்ப அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஜெபங்களிலே கலந்துவிட உதவி செய்யுங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வழிவிலகி போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே நாளுக்கு நாள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக யோசேப்பை போல எப்படிப்பட்ட சோதனையை சகித்து கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியா இருக்கிற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளை மாற்ற உள்ளபடியாக செய்கிறேன். இவர்கள் கிருபை பெற்றிருக்கிறார்கள். பெஞ்சமினுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இவர்கள் இழந்தவைகளை காட்டிலும் நீர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை உம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் நீர் கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இழப்புகளை நினைத்து வருத்தப்படாமல், தாங்கள் இழந்து போனதை நினைத்து கவலைப்படாமல், நான் எப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காட்டிலும் அளவுக்கு அதிகமாக என்னை ஆசீர்வதிப்பார்கள் நிச்சயத்தோடு. இந்த பிள்ளைகள் நிச்சயத்தோடு உதவி செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் கல்வி வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையை ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை படிப்பிலே என் ஆண்டவர் வெற்றியை கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், வீடுகளிலே காரியங்களை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வீடுகள் நிரம்புவதாக தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க, அதிகமாய் ஆசீர்வதிங்க. எகிப்துக்கு பஞ்சம் வரலாம், இஸ்ரவேலுக்கு பஞ்சம் வரலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பஞ்சம் அணுகாது. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பஞ்சம் அணுகுவதில்லை, குறைகள் அணுகுவதில்லை, இல்லாமல் அணுகுவதில்லை. நிறைவுண்டான கடவுள் அதை கர்த்தருடைய கிருபை கொடுப்பதாக உங்களுடைய ஊழியத்தை நீங்க ஒவ்வொன்றமாய் ஆசீர்வதிக்க போறவர்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் போவதாக, வாய்க்காதே போவதாக. அப்படிப்பட்ட இருதயங்கள் மாறட்டும். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.